ஹாய், வீட்டில் ஏதோ விசேஷம் பண்ணாங்களே என்ன? ஏதோ விசேஷம் பண்ண சொன்னாங்க என்ன? முதலாவது பர்த்டேன்றாங்க. யாருக்கு? என்ன பேர் தங்காக்கு? நாங்க கேகே சர்ப்ரைஸ்ல இருந்து வாரோம். தங்காக்கு தங்களோட பாசம் வச்சு கிராக்கள் வந்து தங்களோட பாசத்தை வழிகாட்டுற முகமா கொஞ்சம் கிஃப்டை வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அது நீங்க தான் யார் யார் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லணும். முதலாவதா காசு வந்து தந்திருக்கிறாங்க. சரி, யார் தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை சகோதரம் இருக்கிறாங்க? யாருன்னு ஒரு ஆளை கெஸ்ட் பண்ண. ஒரு ஆள் தந்திருக்கிறாங்க. யாருன்னு சொன்னா தங்காக்கு யார் அவங்க? இல்லையே, இல்லையே. நீங்க தான் சொல்லணும். தங்காவில நல்ல பாசம் வச்சுக்கிற ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்கிறாங்க. யார் இருக்கும்? ஓ, தங்காக்கு யார் அவங்க? சித்தியோ? இல்ல. சரி, நீங்க கெஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்கு. நீங்க அதே இருந்தாலும் மேரண்டு சொல்லுங்க, பார்க்கலாம். சரி, என்னன்னு பார்க்கலாமே. தங்காக்கு குட்டி கைக்கு ஒரு குட்டி காப்பு தந்திருக்கிறாங்க. அழகா இருக்கா? சரி, இந்த குட்டி தேவதைக்கு இந்த குட்டி கைக்கு ஒரு குட்டி காப்புன்னு செஞ்சு அனுப்பியிருக்கிறாங்க. யார் யாருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? யாரா இருக்கும்? உங்களுக்கு எத்தனை தம்பி இருக்கு? நாங்க யார் என்ன பண்ணி நிக்கிறது? ஒரு ஆளை தான் சொல்லலாம். நிறைய கிஃப்ட் இருக்கு. எல்லா கிஃப்டையும் ஒரு ஆள் அனுப்பி இருக்க மாட்டாங்களே. எந்த தம்பி? எங்களுக்கு என்னோட பேர் தெரியும். சரி, ஓகே. சரி, அடுத்த கிஃப்ட் பார்க்கலாமா? பார்க்கலாம். எல்லாமே பிள்ளையா சொல்லி கொண்டுக்கிறீங்க. என்னது? அழகான தோடுன்னு வந்திருக்கு. குட்டி தோடு. தங்காக்கு தங்கத்துல எல்லாம் மழை போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை,
எத்தனை பேரை பௌரவன் இருக்கிறாங்க? நீங்க தம்பி தம்பி இருந்தா பெரிய தம்பியா? சரி, கொஞ்சம் கிட்ட கிட்ட வந்துட்டீங்கதான். பட் இருந்தாலும் ஒரு இருக்கு. சரி, ஓகே. காப்பு வந்து பெரிய மாமா தந்திருக்கிறாங்க. சின்னது வந்து தோடு வந்து சின்ன மாமா. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். என்னடா அது? குட்டி ரிங் ஒன்று வந்திருக்கு. தங்கா தங்காக்கு என்னோட தங்கா இருக்கா? இல்லையே, நீங்க எல்லாமே புள்ளையாவே சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. யார் அது தங்கா? பாப்போம். சரி, போட்டு பார்க்கலாம். சரி, ரிங்கும் போட்டாச்சு. ஆனா யாரு தந்தான்னு நீங்க சொல்லவே இல்லை. இல்லையே, ரிங் யாரு தந்தான்னு நீங்க இன்னும் சரியான ஆன்சர் சொல்லல. யாரா இருக்கும்? இங்க நிக்கிற ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா தங்கா இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியல. இங்க நிக்கிற ஒரு ஆள் தான். அவங்களோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு கொஞ்சம் யோசிங்கப்பா. பாவம். எனக்கு யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார கெஸ் பண்றீங்க? என்னப்பா, தங்காட அப்பாவை ஒரு வாட்டி கூட சொல்றீங்க இல்லையே? அவங்க அனுப்பியிருக்க மாட்டாங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க? சொல்லிட்டு வரதா சர்ப்ரைஸ் இல்லையே? அவர் இப்ப தங்காவை ஹாப்பி பண்ண இயலாது. உங்களுக்கு தான் ஏதாவது தந்து உங்களோட மனசை வந்து குளிர வைக்க இயலும். செஞ்சிருக்க மாட்டாரு. சரி, ஓகே. ரிங்க வந்து நாங்க கடைசியா பார்க்கலாம் யார் தந்திருப்பாங்கன்னு. அது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான் உங்களுக்கு அது தந்திருக்காங்க. சரி, அடுத்தது பார்க்கலாம். அழகான குட்டி தேவதைக்கு ஒரு அழகான ட்ரெஸ் ஒன்று வந்துருக்கு. இதா பாவம். இது வந்து இங்க இருந்து இல்ல, வெளியே இருந்துதான் வந்திருக்குது. இந்த கிஃப்ட் வந்து இங்க யாருமே இல்ல. இனி ஏண்டாலும் சொல்லுங்க பார்க்கலாம். தங்கட புள்ளையா நினைச்சு தங்காக்கு வந்து நிறைய செஞ்சிருக்கிறாங்க. அது அழகான ட்ரெஸ் ஒன்று வந்திருக்கு. அது இங்க இருந்து இல்ல, வெளியே இருந்து தான் இது வந்திருக்கு. நீங்க யாருன்னு சொன்னா தங்காக்கு பெரியம்மா பெரியப்பா எல்லாமே தப்பு தப்பு. பெரிய மாமா சின்ன மாமா ஓகே, அது கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா ட்ரிங்கும் ட்ரெஸ்ஸும் வந்து நீங்க மிஸ்டேக் விட்டுட்டீங்க. அடுத்த கிஃப்ட் பாப்போமா? என்னவா இருக்கும் இது? இத பிரிக்கிறதுக்கு முன்னாடி இது யாரு அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லுங்க. சரி, அந்த ரெண்டும் தான் நீங்க சொல்ல இல்ல. இதா இல்ல, மிக்கி இதை நீங்க காட்ட வேணாம். இது யாருன்னு கரெக்டா சொல்லணும். நீங்க யாரு மிஸ் ஆகா? இல்லையே, மிக்கி காட்ட வேணாம் நீங்க. சரியா, இவங்க யாருன்னு கரெக்டா சொன்னா மட்டும்தான் இதை நாங்க காட்டுவோம். வேண்டாண்டாவா? எல்லாத்துக்கும் அண்டா அண்டாண்டா எனக்கு விடாங்கல. அந்த அண்டாண்டுக்குன்னு எனக்கு தெரியல. சாண்டா நீங்களா? இல்லையே, அவங்க இல்லையா?
இந்த கிஃப்ட் வந்து இதுல நிக்கிறாங்க ஒரு ஆள், அந்த தந்த ஆள் வந்து இதுல நிக்கிறாங்க. இல்ல இல்ல, நீங்க கன்ஃபார்மா ஒரு நேம் சொல்லிதான் நாங்க இல்லை, நீங்க பேரு கரெக்டா சொன்னாதான் இப்ப கிஃப்ட் நாங்க தருவோம் கையில. இல்லைன்னா நாங்க கொண்டு போறோம். சரியா, கொண்டு போட்டா நாங்க கொண்டு போறோம். என்ன இல்லையா? இல்ல, பாவம் தங்கால எவ்வளவு பாசம் எல்லாம் செய்யறாங்க, நீங்க ஆனா கரெக்டா சொல்லவே மாட்டேன்றீங்க. சரி, நீங்க சொல்லல. ஓகே, நீங்க ஃப்ரேம பாருங்க, யாருன்னு நீங்களே பாருங்க. யாரு அவங்க? யாரு தங்காக்கு? அவங்களுக்கு ஒரு தங்காவை நினைச்சு, தனக்கு தங்கா இல்லைன்றாலும் அவங்களோட ஒரு உடன் பிறப்பா தானே அவங்க நினைச்சு செய்யறாங்க. நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க தங்காக்கு? நன்றியா? என்னப்பா இவ்வளவு செய்யறாங்க, ஒரு நார்மலா ஒரு நன்றியோட முடிச்சிட்டீங்க. வேற என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இவ்வளவுமா கிஃப்ட்? இவ்வளவுமா? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலையா நீங்க? சரி, நீங்க அந்த ரிங் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்க சொல்லலையே. சரி, ரிங்க அடுத்த கட்டம் பாப்போம். சரி, காசு 25,000 வந்திருக்கு. சித்தாவா? எங்க இருக்கிறவர் அவரு? கட்டாரா? நேம் சொல்றீங்களா? சிவரூபனா? இல்ல, அவங்க இல்ல. இல்ல இல்ல, நீங்க சொன்னாதான் காசு. இன்னைக்கு காசு எடுப்போமா? நாங்க காசு தூக்குவோம், நாங்க கொண்டு போவோம். என்ன இந்த ஆக்கள் யார்கிட்டே சொல்றாங்க இல்லையா? கொண்டு போட்டா காசு நாங்க. சரி, இந்த காசு யாரு? தங்காக்கு என்ன செய்ய போறீங்க அந்த காசு? அவங்களால வந்து இங்க வர முடியலன்ற சிச்சுவேஷன்ல தான் நான் வந்து சொல்றாங்க. சித்தாவா? சரி, ஓகே, நீங்க அதை கரெக்டா சொல்லிட்டீங்க. எல்லாரும் ஒரு கிளப் பண்ணுவோமா? கரெக்டா சொல்லிட்டாங்க. சரி, நீங்க ஒரு மாதிரி ஒரு வழியா நீங்க அந்த காசு யார் தந்துட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க. அந்த ரிங் மட்டும் நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க தான். யாரா இருக்கும்? இல்ல இல்ல, பெரியம்மா ஒன்றும் செய்யல. அண்டாவா? இல்லையே. சரி, ஓகே, நீங்க நிறைய நேரம் அண்டாண்டீங்க. நீ அவங்க தான் அதை செஞ்சிருக்காங்க. ரிங் வந்து அண்டா தான் அவங்களுக்கு போட்டுக்கிறாங்க. சரி, அடுத்து இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அதை எடுப்போமா வேண்டாமா? நீங்க இப்பதான் எல்லாமே கரெக்டா சொல்லிருக்கீங்க. சரி, அதே என்னாலும் கரெக்டா சொல்லிருங்க ப்ளீஸ். என்னடா பெருசா வேலை யோசிக்கிறீங்க போல இருக்கு. சரி, இந்த பாக்ஸ் பிரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? பார்த்தோம் யார் தந்திருப்பாங்க? சரி, நீங்க தானே அதையும் சொல்லதான் வேணும். நீங்க தான் சொல்லணும் அதை யார் தந்திருப்பாங்க. இவ்வளோ பெருசா இருக்கு. யாரு? அதுதானே அவங்க ஃப்ரேம் போட்டிருக்காங்க. நீங்க என்னப்பா? சரி, நாங்க பிரிப்போமா பாக்ஸ? மிக்கி பாக்ஸ பிரிங்க பாப்போம். என்னடா இது, அடுக்கடுக்கா கிஃப்ட் வந்துகிட்டே இருக்கே. சரி, இப்ப நாங்க எதை பாப்போம்? நாங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ பிரிப்போமா பேக் பாப்போமா? சரி, பேக் பாப்போம்.
தங்காக்கு நிறைய நிறைய ட்ரெஸ் வந்துகிட்டே இருக்கு. பெரியப்பாவா? இல்ல இல்ல, இது தப்பு. என்ன அழகான ட்ரெஸ் ஒன்று வந்திருக்கு. இல்ல இல்ல, இது ராங். பிடிச்சிருக்கா உங்களுக்கு சட்டை? ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? தங்காக்கு பார்த்து பார்த்து சைஸ் எல்லாம் கரெக்டா எடுத்திருக்காங்க போல இருக்கு. இல்ல இல்ல, நீங்க அந்த ஆள் வந்து இங்க இந்த கூட்டத்துல இருக்கிறாங்க. இல்ல இல்ல, இது தப்பு. சரி, இந்த ட்ரெஸ்ஸையும் வந்து அக்காவா டியானிக்காவும் நிசாக்காவும் தான் தந்திருக்கிறாங்க. உங்களோட நிசாக்கா என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்க? தங்காவை கொடுப்போமா அவங்களுக்கு? கேட்டா கொடுப்பீங்களா தங்காவை? இவ்வளவு செய்யறாங்க, இப்படி பாத்துப்பாங்கன்னு நீங்க நினைச்சு பாருங்க. கொடுப்போமா தங்காவை? சரி சரி, அடுத்து நாங்க பாக்ஸ பிரிப்போம்மா. என்ன வந்திருக்கு தங்காக்கு? தங்காக்கு ஒரு அழகான குட்டி சேர் வந்து தந்திருக்காங்க. பொம்மை குட்டி தந்திருக்காங்க. யாரா இருக்கும்? டியானி கணேசாவா? அவங்க 2 கிஃப்ட் ஆல்ரெடி தந்துட்டாங்க. இல்ல இல்ல, இது ராங். இது கண்டிப்பா இங்க இருந்தது வரையில. இது வழியே இருந்தா இது வந்திருக்கு. இசாண்டாவா? இல்ல, இது இது நீங்க தப்பா சொன்னீங்கன்னா அவங்க பாவம், உண்மையாவே பாவம். இல்லப்பா, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட போறாங்க. நீங்க எல்லாத்துக்கும் நிசாக்கா அண்டான்றீங்க, அவங்களோட பேர் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேன்றீங்க. நிசாண்டாவா? மிக்கி இவங்க சொல்றாங்களே இல்லையா? என்ன சொல்லிடுவோமா? யாருண்டு சொல்லவா? நான் இல்ல இல்ல, கண்டிப்பா இல்ல. நிசாக்காவா? தங்காக்கா அவங்க யாரு? ரெண்டாவா? சரி, நீங்க கரெக்டா அவ சொல்லிட்டீங்க. பட் சேர் வந்து யாரா இருக்கும்? தங்காக்கு அழகான ஒரு சேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். டியானிக்கா தான் வாங்கி தந்திருக்கிறாங்க. போதுமா கிஃப்ட்? மிக்கி என்ன கிஃப்ட் இருக்கா? இனியும் போதுமா உங்களுக்கு? போதுமா? என்னப்பா நீங்க எமோஷன்ல கண்ணெல்லாம் கலங்குவீங்கன்னு பார்த்தா இன்னும் ஒரு துளி கூட விழலையே. நாங்க எவ்வளவு எதிர்பார்ப்போட வந்தோம். என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எல்லாரும் மொத்தமே அறுக்கிறபடியே தான் இவ்வளவு வந்திருக்கு. வேற என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இதுல எல்லாரும் நிக்கிறாங்களா? ஒரு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு வயசுலயே எவ்வளவு வந்திருக்குன்னா நீங்க நினைச்சுக்கணும். தங்காக்கு 2 மாமா, அண்டா, பெரியம்மா, அண்டா, பெரியப்பா, எவ்வளவு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. சரி, முடிப்போம்மா. ஓகே.
சுசுரவத்தி சும்மா இருந்தவத்தி குச்சி ரெண்டும் இப்போ பத்தி கிச்சி அட்டம் பாம்பு வெடிச்சிருச்சு டமார் ஏ டமார் நேரம் போச்சு எல்லாம் போச்சு ஏட்டமார் சுறு 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 சுசுரவத்தி சும்மா இருந்த பத்தி குச்சி தட்டோம் இப்போ பத்தி குச்சி அட்டம்